இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். இந்த உலகத்துல யாருமே நம்ம தோல்வியை விரும்புகிறதில்ல. எல்லாவற்றிலும் நம்ம ஜெயிக்கணும், வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையே நாம் விரும்புகிறோம். ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த சின்ன குழந்தை கூட தோற்று போவதை என்ன செய்யாது, விரும்பாது. எல்லாரும் வெற்றி பெறணும் என்பதை தான் நாம் விரும்புகிறோம். நமக்கு வெற்றியை கொடுப்பவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆமா, வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். வாழ்க்கையில எத்தனையோ தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். வாழ்க்கையில எத்தனையோ படிப்புல தோல்வியாக இருக்கலாம். ஒருவேளை திருமண வாழ்க்கையே தோல்வியை போல காணப்படலாம். இன்னும் கூட எத்தனையோ தோல்விகள், அந்த தோல்விகளே ஒருவேளை தோல்வியின் பாதையின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். பரீட்சையில தோற்று போய் இருக்கலாம். இன்னும் எதிர்பார்த்த காரியத்துல தோல்வியாக இருக்கலாம். நாம் நம்பியிருந்த ஒரு நம்பிக்கை அது நமக்கு தோற்று போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போய் இருக்கலாம், தோல்வியினால் துவண்டு போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு வெற்றியை தருவேன், நான் ஜெயம் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு புத்தகத்திலே வாசித்த பொழுது, அமெரிக்கா தேசத்திற்கு ஒருவர் முதலாக போகிறார். அங்கே போகும்போது அந்த நியூயார்க் விமான நிலையத்துல அவர் அங்கே பார்க்கிறார். அங்கே ஒரு பெரிய ஸ்கிரீன்ல தோல்வி 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 என்று சொல்லி அந்த வரிகள் ஓடிக்கொண்டிருந்ததாம். இவருக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகி போய்விட்டது. அந்த ஸ்கிரீன்ல அதே பார்த்து கொண்டிருக்கிறார். என்னடா, நம்ம இப்பதானே இங்க இறங்கி இருக்கோம், வந்த உடனே நம்ம வாழ்க்கையில நம்ம கண் முன்ன தோல்வி என்று வார்த்தை தானே வருகிறது என்று சொல்லி அவர் யோசித்து கொண்டிருந்தாராம். இப்படித்தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அடுத்ததாக அவர் அதை வாசிக்கிறார். அந்த ஸ்கிரீன்ல வந்த வாசகங்களை, இப்படித்தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை தோல்வியிலே ஆரம்பித்தது. ஆனால் அவை எல்லாவற்றையும் முறியடித்து அந்த மனிதன் அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதி ஆனார். அவர்தான் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருந்ததாம். தான் படித்த காலத்துல அவர் என்ன செய்ய முடியல, பள்ளி படிப்பை அவரால் தொடர முடியல, புக்கு வாங்க கூட முடியாத சூழ்நிலையில அவர் காணப்பட்டாராம். 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு கடையில போய் புத்தகங்களை தேடி அவர் 3 நாள் தவணை கொடுத்து அந்த புத்தகத்தை வாசிக்க வாங்கி வந்தார். ஆனால் அவ கூரையில சொருகி வைத்த பொழுது பெருமழையின் காரணமாக அந்த புத்தகம் நன்றாக நனைந்து விட்டது. அதை காய வைத்து என்ன செய்கிறார், அந்த கடைக்காரரிடத்திலே கொண்டு போய் கொடுக்கிறார். கடைக்காரர் வாங்க மறுக்கிறார். அப்ப அதற்குரிய காசு கொடுன்னு சொல்லுகிறார். அதுவும் அவரால் கொடுக்க முடியல. கடைசியாக அவர் என்ன செய்கிறார், அந்த கடைக்காரர் சொல்லுகிறார், இந்த புத்தகத்தை நீ வைத்துக்கொள், அதற்கு பதிலாக என் குதிரை என் நிலத்தை உழுகிற வேலையை நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். 2 நாட்கள் நீ அந்த வேலையை எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். சந்தோஷத்தோடு அந்த புத்தகம் நமக்கு கிடைக்கிறதே என்ற உற்சாகத்திலே ஒரு குதிரை நிலத்தை உழுகிற வேலையை அந்த மனிதன் செய்தாராம். இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு தோல்விகளை சந்தித்து வாழ்ந்த மனிதன் தான் இந்த ஆபிரகாம் லிங்கன். இன்றைக்கு கூட வாழ்க்கையிலே அநேகர் வெற்றியின் படிக்கட்டிலே நிற்கலாம், உயர்ந்த இடத்துல இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்போ அவங்க எல்லாருமே வாழ்க்கையிலே தோல்விகளையும் சோதனைகளையும் கடந்து வந்தவர்கள் தான். யாருமே இன்றைக்கு நல்ல நிலையில இருப்பவங்க அவங்க அடிப்படையிலே அவங்க வெற்றி பெற்று வரல. அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டா, நீங்க இந்த நல்ல நிலைமையில உயர்ந்த நிலைமையில் இருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், அவர்கள் தன்னுடைய தோல்வியை தான் சொல்லுவார்கள். நான் என் வாழ்க்கையிலே நிறைய தோல்விகளையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து தான் இந்த உயர்ந்த நிலைக்கு வந்தேன் என்று சொல்லுவார்கள். நாம் யாருமே வெற்றி படிக்கட்டை மிதிக்கிற யாரும் தோல்வி என்கிற படிக்கட்டில் மிதிக்காமல் அவர்களால் மேலே வந்திருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்பட்ட தோல்விகள் சறுக்கல்களை நாம் என்ன செய்யக்கூடாது, அதையே பெரிதாக நினைக்காதபடி தோல்வியை நாம் என்ன செய்ய வேண்டும், வெற்றியாய் மாற்றுகிற கர்த்தரை நாம் பற்றி கொள்ளுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட வேதத்திலே வாசிக்கிறோம், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. எந்த காரியத்தை எடுத்தாலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்தது, ஜெயமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறார், உமது அடியானாகிய தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்து பொல்லாத பட்டயத்துக்கு என்னை நீர் என்ன செய்கிறீர், விலக்கி பாதுகாக்கிறீர் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம்.
ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், தோல்வியை வெற்றியாய் அவர் மாற்றுகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் தோற்று போன தேவன் அல்ல. அவர் சிலுவையிலே மரித்த போது, அவரை சிலுவையிலே அறைந்து அவரை கொன்ற பொழுது அவர்கள் நினைத்தார்கள், நாம் இவரை என்ன செய்து விட்டோம், இதோடு இவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இயேசு கிறிஸ்து தோற்று போய் விட்டார் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். நம்முடைய ஆண்டவர் தோற்று போன தெய்வம் அல்ல. 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்த தேவன், இன்றும் ஜீவிக்கிற தேவன். அவருடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில வருகிற தோல்வியை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில என்ன தோல்வி இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவர் ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார், ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நாம தோற்று போவதை விரும்புகிறதில்லை. தோற்று போன சூழ்நிலையை, துவண்டு போன சூழ்நிலையை கர்த்தரிடத்துல கொடுக்கிற பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கையை நீர் ஜெயமாய் மாற்றும் என்று சொல்லி கொடுக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஜெயமாய் மாற்றி தருகிறார். அநேகருக்கு நம்மை உபயோகமாக, சாட்சிகளாக, ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அந்த ஆண்டவரை ஜெயம் கொடுக்கிற தேவனை நாம் நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு நீர் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே, வாழ்க்கையில் நான் தோற்று போய் விட்டேனே, என்னுடைய தொழிலிலே, என்னுடைய படிப்பிலே நான் தோற்று போய் விட்டேனே, என் வாழ்க்கையே தோல்வியாய் போய்விட்டதே என்று விரக்தியோடு இருந்தாலும் ஆண்டவரே, அந்த வாழ்க்கையை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுப்பீராக. நீர் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் ஜெய கிறிஸ்துவாக இருந்து, யெகோவா நிசியாக இருந்து வெற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை